இந்த சட்டத்தையும் பலப்படுத்திக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இராணுவமும் தப்பு செய்தால் தண்டனை உறுதி என்றே கூறிக்கொள்கிறோம். இராணுவமோ யாரோ எவர் கட்சிக்காரியிலும் இருக்கா அவருக்கு நினைக்கிறேன் நாமண்ட வீட்டை இருக்கு போல கட்சிக்காரியால நாய்க்குட்டியா இருக்கு ஒரு கூட்டுல நக்கி கொண்டு நாமல் கொழும்புல கூறுறார் 15 கோடி. அவர் ஒரு பார்லிமெண்ட்ல எங்களுக்கு கண்டில சொல்றார் தான் ஒரு ஜொலியா பார்லிமெண்டத்தை கூறுவார் தான் அந்த நேரம் சொல்லி ட்வீட் செய்து நான் நல்ல பணம் சம்பாதிக்கிறேன். இப்ப அவற்றை ஈம்புள்ளாயே பணம் சம்பாதிப்பது. இன்று நாமலை ஐஸ்லாந்து ஜனாதிபதியை கனவு கண்டு ஐஸ்லாந்து ஜனாதிபதியை வைத்து தான் ஐஸ்லாந்து ஜனாதிபதி சுகாதார பார்லமெண்ட் உள்ளுக்குள்ள ஆக்காட்டி ஈக்காட்டி கொண்டிருந்தவர் பார்லமெண்டத்துல கூறுறார் எனக்கு யூடியூப்காரர் என்ன வச்சு பணம் சம்பாதிக்கிறார்கள். அதனால் நான் வெளிப்படுத்தல் உறுதி முடித்து விற்கப்பட்டுள்ளது. இதற்கு அரசியல்வாதிகளும் உடந்தை. வந்து சிலர் கூட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்களுடன் இணைந்து சட்டவிரோத தொழிலுக்கு விரோதமாக உழைக்கும் போலீஸ் உத்தியோகத்தர் திருந்துங்கள், திருந்தி மக்களுக்கு சேவை செய்யுங்கள் என்று கூறிக்கொள்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் செம்பியம் பெற்று கள்ளமண் ஏற்றுறதை பார்வையிடுவதற்காக தற்போது வருகை தந்திருக்கின்றார். இதுக்கு முழுக்க தண்ணி பட்டாங்க நினைக்கலாம். ஆனால் தண்ணி படி வாரத்துக்கு முன்னாடி இடம் கொடுத்தாங்க வந்த அப்புறம் அவங்க சேர்த்து தான் பேசுறாங்க. அவங்க முன்னதான் நிற்கிறாங்க, அவங்க தெரியாது. இப்போ வாரத்துக்கு நல்லா தான் இருந்தாங்க. நீங்க அவசரப்பட்டு உங்களோட அவங்களோட மோதி காலம் இருக்குது, இறுகி கொண்டுதான் பேரும் போக நீங்க இதான் இந்த ரோட நான் போவீங்க வேங்க போய்க்கிற மண்ணை நடு ரோட்ல பறக்கிட்டு ஓடிங்க. இன்றைய தினம் மருதங்கனி பிரதேசத்திற்கு வீட்டு திட்டத்தை அங்குரார்ப்பண நிகழ்வு கையளிக்கும் நிகழ்வுக்கு வந்திருந்தேன். உண்மையாகவே இதற்கு முதலில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மருதங்கனியில் நடைபெற்ற விடத்தில் மண் கொள்ளைகள் நடைபெறுவதாக கூறியிருந்தனர்கள். உண்மையாக இந்த பிரதேசத்தில் மண் கொள்ளை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இன்று நேரடியாக வந்து அவதானித்து பார்த்திருந்தேன். அந்த நிமித்தமாக இந்த பிரதேசத்துக்கு வருகை செய்து கட் பண்ணிட்டு இருக்கோம். மருதங்கனி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தலைமை தாங்கும் போது இந்த பிரதேசத்தில் அதிகளவான மண்கள் கடத்தல்கள் நடைபெறுவதாகவும் அதற்கு போலீசார்களும் உடந்தையாக இருக்கின்றனர் என்று மக்கள் கூறுகின்றனர். அது மக்களும் தெரிகிறது. ஏனென்றால் நமக்கு தெரியும், இங்கே இருக்கும் போலீசார்கள் சிறப்பாக செயற்படுவார்களாக இருந்தால் பல குற்றங்களை கைது செய்ய முடியும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இந்த பிரதேசத்தில் ஜெகத் ஒருவர் மண் கொள்ளையில் ஈடுபடுவதாக மக்கள் முறையிடுகின்றனர். ஆனால் இதுக்கு எல்லாத்திற்கும் உடந்தை போலீசார்கள் தான் வடிவாக தெரியும். ஏனென்றால் நான் இதில் பல ஆய்வுகள் செய்திருக்கின்றேன். இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த கண்மூடி கொண்டு பால் குடிக்கும் பூனை அப்படி என்று இந்த அரசாங்கம் என்று நினைக்கின்றார்கள். இப்போது திரும்போது பயமில்லாமல் ஒரு சில வேலைகள் நடைபெறுகிறது வடக்கில்.
ஏனென்றால் வடக்கில் அரசாங்கம் இவ்வாறான செயல்களுக்கு இடையூறாக இருக்காது, தாங்கள் இந்த வளங்களை அழிக்க முடியும் என்று நினைக்கின்றார்கள். அந்த வகையில் நான் ஒன்றை கூறிக்கொள்கிறேன், ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவுகளாக அவர்களது பெயர்கள் நாங்கள் தரவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாருங்கள், இந்த இதுல ஐசி நம்பர்ல இருந்து பெயர்ல இருந்து கசிப்பு காய்ச்சுவர்கள், கள்ளமண் வியாபாரம், காணி சட்டவிரோதமாக பிடிப்பது, பனை மரம், அரச காணிகள் கையகப்படுத்துவது என்று ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவாக பெயர் டீட்டெயில் எடுக்கிறேன். ஏனென்றால் அந்த கிராமத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் யார் இவ்வாறான தொழில். அவர்களது தரவுகள் எடுக்கின்றோம். அவர்கள் எவ்வாறு பணம் சம்பாதிக்கிறார்கள், அவரது வங்கிகள் எவ்வாறு அதிகளவான பணம் பிளங்குகிறது என்று நமக்கு தெரியும். எதிர்வரும் காலத்தில் இதற்காக நடவடிக்கை எடுக்கிறோம். எமக்கு தெரியும், பல போலீஸ் அதிகாரிகள் போலீஸுக்கு வரும்போது சாதாரணமாக வந்தவர்கள். இன்று பல சொத்துக்கள், கார்கள், அதிசொகுசு வாகனங்கள், லீசிங் கம்பெனியில சொல்றாரு, இந்த போலீஸ் எடுக்கிறாங்க பார், இத்தனை வாகனம் லீஸ்ல வந்து சைன் வச்சு கதைச்சு எடுத்துட்டு போறாரு. போலீஸ் தமிழ் போலீஸ் சுண்ணாத்திலேயும் இருக்கிறான். உண்மையாக தெரியும், பல சொத்துக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். அதை இடைநிறுத்தும்படி தாழ்மையிட கொடுக்கிறோம். கணக்கு காட்ட வேண்டி வரும், எவ்வாறு பணம் உழைத்தது என்று காட்ட வேண்டி வரும். நாங்கள் அவர்களுக்கு ஒன்றை கூறுகிறோம், இது சதாகாலவும் நடைபெறாது. எமது இலக்கு 3 வருஷத்தில் சட்டவிரோதமான தொழில், போதைப் பொருள், மண்கடத்தல் எல்லாமே நிப்பாட்டுவது. இதற்கான பொறிமுறை ஒன்று ஏற்படுத்துவது எமது அரசாங்கம் தீர்மானித்திருக்கு. எதிர்வரும் காலத்தில் சட்டத்துக்கு விரோதமாக உழைக்கின்ற சொத்துக்கள் கூட அரசுடைமையாவதற்கு தீர்மானம் சட்டம் மூலம் நிறைவேற்றி இருக்கிறோம். ஏனென்றால் எமக்கு தெரியும், கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் மக்கள். அவர்கள் முன்னேற முடியவில்லை, இவர்கள் முன்னேறுகிறார்கள். இவர்கள் முன்னேறியது மட்டுமில்லை, சாதாரண மக்களை, இந்த மண்ணின் மீது விசுவாசம் உள்ள மக்களை கொள்ளை மிரட்டல். சாவைச்சேரியில் ஒரு கிராம சேவகரை மண் கடத்தல்காரர் கிணத்துக்கள் கட்டி வைத்து அடித்ததாக தகவல்கள். போலீசிலும் முறைப்பட்டு அவர்கள் கைது செய்திருக்கார். இவ்வாறு அவர்கள் தான் தோன்றித்தனமாக செயற்படுகிறார். அவர்கள் ஒன்றை கூறிக்கொள்கிறேன், மக்கள் பலம் என்பது வேசுப்பட்ட பலம் இல்லை. மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை கொடுப்பார்கள். அதே நேரம் அரசாங்கம் என்ற ரீதியில் இவர்கள் உழைத்த பணத்திற்கு கணக்கு காட்டணும். போலீஸ் உத்தியோகத்தர்கள் நினைக்கிறார்கள், இங்கே இருக்கும் போலீஸ் உத்தியோகத்தர், நாங்கள் களவாக இந்த அரசாங்கத்துக்கு சொத்தை வைத்திருக்க முடியும் என்று. கஞ்சாக்காரன்ட்டையும் காசை வேண்டலாம், குடுக்காரட்டையும் காசை வேண்டலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். இன்று நடைபெறுகிறது. மக்கள் கூறுகிறார்கள், இவ்வளத்தை பிடித்து இவ்வளத்தை கொண்டு வருகிறார். அன்று ஒரு தெரிஞ்ச ஒரு போலீஸ் செல் கைது செய்யப்பட்டு, குடும்ப பிரச்சனை காரணமாக போலீஸில் கைது செய்யப்பட்ட போது, போலீஸ் நிலையத்தில் அவருக்கு சிங்களம் தெரியானுங்க, போலீஸ் நிலையத்துல சாவச்சேரியில மாற்றச்சி பிடிச்சதாக்கும், மாற்றச்சியில இத்தனை கிலோ வெளியில எடுத்து வித்திருக்கணும், அவர் விற்கிறதுக்கு கதைக்கினான் சிங்களத்துல. அவர் எங்களுக்கு முறையிடுகிறார். அவ்வாறு சட்டத்தாக அழிவடைந்து வருகிறது. இதற்கு உண்மையில் காரணம் இந்த வடமாட்சி கிழக்கில் இருக்கின்ற போலீசார் தான். இவர்களில் சிலர் அதிகளவான வருடங்கள் இங்கு தொடர்ந்து கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அதிகளவான வருடங்கள் இங்கு தொடர்ந்து பணிபுரிவதால் சட்டவிரோத தொழிலாளர்களுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். இவர்களை நீங்கள் மாற்றம் செய்தால்தான் இந்த வடமாட்சி கிழக்கை பாதுகாக்க முடியும். அவ்வாறு மாற்றம் செய்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறதா? உண்மையாகவே எங்களுக்கு தெரியும், நாங்களும் இவ்வாறு மாற்றம் செய்தால் விரோதமாக உழைக்கும் போலீஸ் உத்தியோகத்தர் திருந்தி மக்களுக்கு சேவை செய்யுங்கள் என்று கூறிக்கொள்கிறோம். அந்த வகையில் நாங்கள் ஒன்றை சொல்லுகிறோம், இந்த கடத்தல்காரர், கசிப்புக்காரர், கஞ்சாக்காரர்கள் ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவாக தகவலை திரட்டி பாதுகாப்பு அமைச்சுக்கு கொடுக்கின்றோம். அதனூடாக அவர்கள் எதிர்வரும் காலத்தில் அதற்கு பதில் சொல்படி உருவாக்க வேண்டும். எங்களது அன்றத்தோடு நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று போலீசாரை மாற்றுங்கள், இவரை மாற்றுங்கள் என்று கூறினார். அவர் ஒன்று எங்களுக்கு சொல்லி இருந்தார், நான் திரும்பின இடம்புள்ளாக திருடர்கள் தான் இருக்கிறார்கள். நான் போலீஸ் பெரியவர்களை நியமிப்புக்கு எடுத்திருந்தேன். ஆனால் அதிலிருந்து நான் கீழ்மட்டத்தில் இருந்து வந்தவரை தன்றி போலீஸ் பெரியவராக நியமித்திருக்கிறேன். உண்மையாக எங்களுக்கு தெரியும், அரசாங்கம் என்ற வகையில் சிறந்த முறையில் நாங்கள் சிந்திக்கின்றோம் மக்களை கட்டியெழுப்புவதற்கு. எங்களுக்கு தெரியும் சட்டவிரோதமான தொழில் என்னத்துக்காக உருவாகுகிறது. எங்களுக்கு தெரியும், இங்கே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில்துறை, அதே நேரம் எமது அரசாங்கத்தால் உங்களுக்கு தெரியும் என்ற தொழில் ஜனாதிபதி வரைக்க தென்கு உற்பத்தி வலயத்தை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கோம் வடபகுதியில். உண்மையாக இந்தியாவில் அரச காணி எவ்வளவு ஓடாக்குது. இதெல்லாம் மக்களுக்கு, இந்தியத்திய பிரதேச மக்களுக்கு பகிர்ந்தளித்து தென்னம்பயிர் செய்வதற்கு இந்த இடங்களை கொடுப்போமான ஒரு சில ஒரு பிரதேச 5 ஏக்கர் கொடுப்போமா இருந்தால் இவ்வாறு சட்டவிரோத தொழில் நடக்காது. உண்மையாக எங்களுக்கு தெரியும், தென்னங்கண்டு இலவசமாக கொடுக்கின்றோம். அதே நேரம் 1 ஏக்கருக்கு 30,000 ரூபாய் காசு கொடுக்கிறோம். உரம் மானியம் கொடுக்கிறோம். 16,000 ஏக்கர் தென்னங்காணி வைக்க வேண்டும் என்று தென்கு முக்கோண வெளியே அடையாளம் கண்டு பார்க்கும்போது தெங்காய் எவ்வளவு காய்த்து தொங்குகிறது.
இந்த பிரதேசத்தில் அழகாக இந்த கடற்கரை ஃபுல்லாக தென்னந்தோட்டம் இருக்குமாக இருந்தால் வளமும் எண்ணரிப்பும் ஏற்படாது. இந்த பிரதேச வாழ் மக்களுக்கும் பிரயோசனமா இருக்கு. அதனால் நாங்கள் அவ்வாறான சிந்தனையை செய்துதான் எங்களுக்கு தெரியும் அரச காணிகளை இனங்காணுவதற்கான சட்ட மூலத்தை கொண்டு வந்திருந்தோம். ஆனால் இங்கே பல காணிகள் அரச காணிகள் வெளிப்படுத்தல் உறுதி முடித்து விற்கப்பட்டுள்ளது. இதற்கு அரசியல்வாதிகளும் உடந்தை. இதற்கு போராடின எல்லா அரசியல்வாதிகளும் உடந்தை. பின்முக லோயர் என்று இனம், சட்டத்திறனினம், ஆனா பக்கா திருடர்கள். அவர்களுக்கு தான் தெரியும் எப்படி வெளிப்படுத்தல் உறுதி முடிக்கிறேன். யாழ்ப்பாணத்துல ஆகவே அண்மையில் இவ்வாறு கூறிக்கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை கூட்டி வந்து சிலர் கூட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் கடந்த கால ஆட்சியாளர்களுடன் இணைந்து சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்டவர்கள் தான் இப்போதும் அதையும் அவர்கள் தான் செய்கிறார்கள். ஆனால் சட்டவிரோத தொழிலை தாங்கள் நிறுத்துகிறோம் என்று கூறி ராமநாதன் அர்ச்சுனாவை வடமாட்சிகளை கூட்டிக் கொண்டு வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு நான் ஒன்றை கூறுகிறேன். வெளிப்படுத்தல் உறுதியா முடிச்சு உறுதி போட்டு விற்கிறது. அது காணி மாவியாவோட இப்ப கை வைக்கலாது. அவ்வளவுக்கு பெரிய பணம் படைத்தவர்களா இருக்கிற அரச காணிகளை. ஏனென்றால் இங்கே 75% காணி பிரச்சனை தீரவில்லை. இந்த டிஎஸ் ஆபீஸ்ல கேட்டா அரச காணி எதாண்டு எங்களுக்கு தெரியாண்டு உங்களுக்கு கூறுவார். எங்களுக்கு தெரியாது. அங்கிருந்து ஆனா திடீரென்று 15 கேட்டா 30 ஏக்கர் 300 ஏக்கர் கொடுக்கறதுக்கு சம்மதம் வேண்டியது. அப்ப தெரியாத காணியை கொடுக்க முடியும். நான் ஒன்றை கூறுகிறோம், இது பொறிமுறை செய்து எதிர்வருங்காலத்தில் அரச காணி எது தனியார் காணி எதென்று அடையாளம் கண்டு இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அரச காணிகள் எல்லாமே இந்த மருதங்கனி டிஎஸ் ஆபீஸிலும் தயாரப்படுத்தும் போது இங்கத்தைய இளைஞர்கள் வந்து அதில் தொழில் செய்வதற்காக காணி கேட்கிறார், ஒரு ஃபார்ம் செய்வதற்காக காணி கேட்கிறார், தென்னங்கட்டு வைப்பதற்கு அரசாங்கம் உதவி வேறு தொழிற்சாலை உருவாகும். அப்ப அதனால் அவ்வாறு இளைஞர்களுக்கு காணிகளை கொடுப்பதற்குங்கிற சங்கம் சம்மதம் பூண்டு இருக்கிறது. எதிர்வருங்காலத்தில் இந்த இளைஞர்களுக்கு காணிகளை கொடுத்து தொழில் முயற்சியை மெருகூட்டும் போது அவர்களுக்கு வருமானம் பெறும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் சிறந்த முறையில் சிறந்த பொறிமுறையில் சிறந்த வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் முறைகளை உருவாக்குமா இருந்த சட்டவிரோத தொழில் இடம்பெறுவதற்கு அவர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். வளத்தையும் பாதுகாப்பார்கள். தென்னங்கண்டு இந்த இடத்துல இதுல தென்னங்கண்டு வச்சா யோசிச்சு பாருங்க, மீனும் போகும் தேங்காயும் போகும். சும்மா இதுல ஒரு 10 ஏக்கர்ல வச்சா கூட தேங்காய் போகும் தொழில. இன்றைக்கு தேங்காய்க்கு கிலோ கணக்குல தொழிற்சாலையில தேவை. அந்த இலக்க தூர நோக்கோட நாங்க சரி 5 வருஷத்துல வந்துடும். 5 வருஷத்துல உங்களோட வாழ்க்கை செந்தளிப்பாகும். ஒரு பெற்றோர் 10ஆம் ஆண்டு படிக்க ஒரு 120 தென்னங்கண்டு வச்சா எப்படி என்ற வாழ்க்கைக்கு கொண்டு போறதுக்கு ஒரு பகுதி காணும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளில் 2 தொழில் செய்கிறார்கள் நித்திரை மொழி. ஆனால் எங்கட நாட்டுல சிறந்த முறையில் வடபகுதியில சிறந்த முறையில பொறுப்புரை உருவாக்கும் 2-3 தொழில் செய்யல. தென்னங்கண்டு செய்யலாம், வைக்கலாம், என்ன தென்னை வேற தொழில் செய்து பார்ட்டமே செய்யக்கூடிய வருமானம் இருக்கு. தீர்க்கிறோம், அதுக்கான பொறுமையை உருவாக்குவோம். இஞ்சத்தைய இளைஞர்கள் மருதங்கனி மக்களை முன்னேற்றுவதை இலக்காக கொண்டு அதே நேரம் அதனால் மற்ற பிரதேச மக்களும் வாழக்கூடிய ஒரு தொழில்துறையை இந்த பிரதேசத்தில் உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு விடுகிறேன். வடமாட்சி கிளைக்கு இடம்பெறும் சட்டவிரோத தொழிலை ஆளுங்கட்சியால் நிறுத்த முடியவில்லை. எங்களுக்கு சட்ட தொழில்களை எவ்வாறு நிறுத்துவர் என்று தெரியும். அதுக்கான படிமுறை நடைபெறுகிறது. அதே நேரம் நான் அர்ச்சுனாக்கு எனது பாராளுமன்றத்தில் உண்டாக பற்றி குழம்பியும் கதைத்து கொண்டிருந்த போது என்னுடன் ஒரு நட்பு ரீதியாக கதைத்தார். உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்துல கேட்க யூடியூப்காரருக்கு தெரியும் அவர்கிட்ட பணம் இல்லை என்று அழுதுதான் நினைக்கிறேன். கிளிநொச்சியில் ஒரு ஆள் 1000 ரூபாயில தொடங்கினது இன்றைக்கு 15 கோடியில நிக்குது அவர்கிட்ட வருமானம். அவரே சொல்றார் தன்னிட்ட காசு இல்லையென்று அழுதவர், லீசிங் காசு கட்ட இல்ல என்று அழுதவர் இன்று சொல்லுகிறார் அவரது வாயாலேயே 15 கோடி. அவர் எனக்கு கண்டில்ல வந்து கூறுகிறார். பாராளுமன்ற உள்ளுக்குள்ள ஈக்காட்டி கொண்டிருந்தவர் பாராளுமன்றத்துல கூறுறார், எனக்கு யூடியூப்காரர் என்ன வச்சு பணம் சம்பாதிக்கிறார்கள், அதனால் நான் என்ன வச்சு பணம் சம்பாதிக்க இவரையும் விட மாட்டேன், அதனால் நானே யூடியூப் செய்து நான் நல்ல பணம் சம்பாதிக்கிறேன். இப்ப அவர்கிட்ட ஈம்புள்ளாயே பணம் சம்பாதிப்பது. இன்றைக்கு 15 கோடி எப்படி புலம்பெயர் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதித்தார். இப்போது புலம்பெயர் தேச மக்கள் உணர்ந்து விட்டார்கள். அதனால் இன்று நாமலை ஐஸ்லாந்து ஜனாதிபதியை கனவு கண்டு ஐஸ்லாந்து ஜனாதிபதியை வைத்து தான் ஐஸ்லாந்து ஜனாதிபதியில் சுகாதார அமைச்சராக இருந்து கொண்டு இவ்வாறு பணம் சம்பாதிப்பது என்று கற்பனை காணுகிறார்கள். அதனால் அவரும் சிறை செல்ல வேண்டி வரும். எதிர்வருங்காலத்துல 15 கோடியை எவ்வளவு மக்களை கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலிருந்து உழைத்து வெளிநாட்டு மக்களையும் கவலைப்படுத்தியிருக்கார். ஆனால் அவர்கள் அங்கே இருந்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு வடமானத்தை கட்டி எழுப்புவதற்கு நம்பிக்கை தானே இவர் வந்துட்டார், இவர் நல்லவரா இருப்பார் ஓண்டு
எத்தனை சில பணத்தை கொடுக்குறது எல்லாரும் அது பிள்ளையண்டு இல்லை ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இந்த வேற எல்லாரும் இல்ல 16 வருஷம் இந்த தமிழ் அரசியல ஏமாத்திட்டாங்க அப்ப இவர் ஒரு ஆள் வந்திருக்கிறாரோ வீட்டவரனும் நச்சு வசப்பட்டு தமிழ் மக்கள் பேரிய அளவு காசு கொடுத்து உணர்ந்திருக்கிறார் 15 கோடி கொழும்புல கூறுறார் 15 கோடி அவர் ஒரு பார்லிமெண்ட்ல எங்களுக்கு கண்டில சொல்றார் தான் ஒரு ஜொலியா பார்லிமெண்ட்டை கூறுறார் தான் அந்த நேரம் சொல்லியிருந்தவர் அந்த நேரம் தனக்கு வேலை கிடைச்சா போதும் இருந்தனா இந்த மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சு செய்துட்டார்கள் நாங்க ஜொலியாக பார்லிமெண்ட்டை கழிக்கின்றோம் வடமானத்துக்கு இப்ப வந்திருக்கிறார் இங்க கட்சிக்காரியிலும் இருக்கா அவருக்கு நினைக்கிறேன் நாமண்ட வீட்டை இருக்கு போற கட்சிக்காரியால நாய்க்குட்டியா இருக்கு ஒரு கூட்டுல நக்கி கொண்டு நாமல்கிட்ட ஆனால் வடமாகாண மக்கள் திரும்ப அவருக்கு பதிலடி கொடுப்பார்கள் எந்த நாளும் நாங்களும் சொல்றோம் நாங்களும் ஏமாத்தினா வடமாகாண ஒட்டுமொத்த மக்களும் அடித்து கிளப்பார்கள் எங்களுக்கு தெரியும் 5 வருஷத்துல உங்களோட வாழ்க்கையில செந்தளிப்பு வராட்டா பொருளாதார முன்னேறாட்டா இப்படியே இருக்குமா இருந்தா திரும்பவும் வாக்களிக்க முட்டாள் மக்கள் இல்லை அதனால் தான் எங்கட பிமல் ரட்நாயக்கத்தோட சொல்லியிருந்தார் எமது அரசாங்கத்தை விட நல்லதொரு அரசாங்கம் வறுமையானால் தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது அந்த வகையில் நல்லொழுக்கம் பண்பாடு கலாச்சாரம் பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்று எம்மை பொறுத்த வரைக்கும் இந்த கலாச்சாரங்கள் சுதந்திரம் மக்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கோம் அதை நாங்க உணர்றோம் நாங்க யோசிக்கிறோம் நினைவு நாள் செய்யறதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி சொன்னார் எந்த வகையில ஆர்மி போலீஸ் தடங்கல் செய்யக்கூடாது எங்க நினைவு நாள்ல வந்து நின்றுக்கணுமா இன்றைக்கு எங்கட ஆளுங்கட்சி அமைச்சர் போகிறார் அந்த இடத்துக்கு ஆனா உண்மையாவே நாங்க தான் பயப்படணும் ஏன் தென்பகுதியில குழம்பி அங்க வெடிச்சு ஓட்டு இல்லாம போடும் உண்மை அதைத்தான் யோசிக்கணும் ஏன் இஞ்சத்தை விட பார்க்கணும் அங்க கூட இருக்கு அதனால் அந்த இடத்துக்கு வரைக்க தென்பகுதியில இல்லாது முந்தியானண்டா இன்றைக்கு அமைச்சு பதவி இல்லை நாங்க பயந்தவர்கள் இல்லை ஆனால் மக்கள் மத்தியில் தற்போது ஆளுங்கட்சியில் அவங்க நம்பிக்கை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது என்று சொன்னால் மன்னார் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரையின் போது மன்னார் காற்றாலை திட்டத்தை நிறுத்துவதாக தெரிவித்திருந்தார் பத்திரிகைகளிலும் அந்த செய்தி வெளியாகியிருந்தது ஆனால் தற்போது கௌரவ மீன்பிடி அமைச்சர் தெரிவிக்கிறார் இது நாங்கள் கொடுக்கவில்லை முந்தைய ஆட்சி காலத்தில் அனுமதி கொடுக்கப்பட்ட எதுவும் செய்ய முடியாது என்று நாங்கள் கொண்டுகிறோம் மன்னார் காற்றாலை என்பது எங்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை இல்லை அதானி நிறுவனம் முன்னைய காலத்தில் ஒப்பந்தம் செய்திட 400 மெகாவாட் ஆனால் இன்றைக்கு 50 மெகாவாட்ஸுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது எம்மால் கொடுக்கப்படவில்லை முன்னே அரசாங்கத்தால் ரணிலால் ஒப்பந்தம் செய்தவருக்கு அங்கே இருக்கிற ரிசாத் பதுதின் எல்லாரும் கையெழுத்து போட்டு எல்லாரும் காசை வேண்டி ஓகே பண்ணியிருக்கிறோம் 14 காற்றாலை இப்போது வரைக்கும் அதுக்கு முதல்ல மின்மில் இருக்கிறது அங்கே போராடவில்லை எவரும் நாங்கள் ஒன்று கூறுகிறோம் அங்கு கனிய மண்களை அள்ளவில்லை ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இவ்வாறு மண்ணை அள்ள போறார் என்று விண்மில்லு தான் நாங்கள் ஒன்றை இதய சுத்தியுடன் மக்களுக்கு கூறுகிறோம் காற்றாலை நாங்கள் ஒப்பந்தம் செய்யவில்லை ஆனாலும் அந்த வகையில் நாங்கள் இன்று கொடுத்திருக்கின்றோம் அங்கே எங்கத்திய கம்பெனி தான் முந்தி $8 ஒரு மெகாவாட்ஸுக்கு $8 இன்று $4 ஓமண்டோன்னா அதானி விட்டுட்டு போச்சு ஏண்டா இனி சுரண்டையில அது உங்களை மக்களை இங்க இலங்கைய மக்களை சுரண்டுறதுக்கு இந்த அரசாங்கம் விடாது அதனால விட்டுட்டு போயிட்டுது இவர்கள் ஒப்பந்தம் செய்தபடி இப்போது குறைஞ்ச ரேட்டுக்கு மின் உற்பத்தி நிலையத்தை அடிக்கின்றார்கள் 14 ஏற்கனவே சுத்துது அப்பேக்க துறப்புலாம் இந்த வாழ்வாளண்டு கத்துறார் அந்த மாதிரி தவக்க மாதிரி கத்துறார் செய்யலன் தீபனோட இருந்து இன்றைக்கு தீபன் இந்தியாவில ஜெயில இருக்கிறார் பயத்துல சொத்து சேர்த்த வழக்குல இந்த அரசாங்கம் பிடிக்க போட்டு இந்தியா கலவா போய் விசா செய்து போய் அங்க ஜெயில கழிதின்றார் தீபனும் ஊழல் இருக்குது திலீபனுக்கு ஊழல் இருக்குது சரியா அப்ப இன்றைக்கு வாழ்வாளண்டு கத்துறவர் அன்றைய திறப்புலாக்கு போய் நின்று இருக்கிறார் நாங்கள் நினைக்கிறோம் உண்மையாகவே அதை ஆராய்ந்திருக்கிறோம் உலகத்தில் காற்றாலை என்பது சிறந்த மன்னர் நிறுவுகிறோம் அதனால் மக்களுக்கு பாதிப்பு வரவில்லை என்று நினைக்கின்றோம் நாங்கள் அந்த இடத்தில் முன்னிய காலத்திலே அத்திவாரம் வெட்டி கிடங்கு வெட்டி அத்திவாரம் போட்டுட்டாங்க இன்னைக்கு கொண்டு வந்து ஃபிட் பண்றதா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நாங்கள் ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில அனுமதியை கொடுக்குறோம் எல்லாம் சைன் பஜாஜ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் அந்த இதை நாங்கள் அரசியல் ரீதியாக நிப்பாட்டுவோமானால் இலங்கையில எந்த முதலிடும் பெறாது நாங்கள் நஷ்டம் கொடுக்கணும் 20 வருஷம் கைப்பிரமணிஞ்சது அவ்வளவு காசையும் தூக்கி ஒரே அடியா கொடுக்கணும் அதே நேரம் இலங்கை மீது நம்பிக்கை ஏற்படும் இலங்கையில முதலிடாது அரசியல் குழப்பம் இருக்குது அதைத்தான் எதிர்கட்சியினர் யோசிக்கிறார் இவ்வாறு கவிட்டு இங்கே வேறு முதலீடுகளை எவ்வாறு நிப்பாட்டுவது என்று அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் ஒரு சிலர் மக்களை பயமுறுத்துகிறார்கள் எங்கட மக்களுக்கு பயம் இருக்குது இன்றைக்கும் பயம் இருக்குது எங்கட அரசாங்கத்தின் மீது ஓரளவு நம்பிக்கை இருக்குது ஆனாலும் அரசாங்கம் செய்யுமா இடகாணி பிரச்சனை உணர்ந்து நாங்கள் பயம் இருக்குது அப்ப எங்களுக்கு தெரியும் படிப்படியாக எங்க அரசாங்கம் மீது பயம் தெளியும் என்று நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் மக்கள் நேயமான அரசாங்கம் அச்சுனா மாரி நாமலை நக்கி பிழைப்பவர்கள் இல்லை இங்கே இருக்கும் ஜூட்டி கேவலமாக கதைப்பவர்கள் இல்லை இன்று எல்லோருக்கும்
பூரணமான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அவர்களை மாதிரி நாங்கள் இல்லை. மக்களுக்கு வாழ்க்கை சிந்தளிப்பை பெறுவதற்கு தான் நாங்கள் கூறுகிறோம். முந்தைய பாராளுமன்றத்தில் 2 போலீஸ் இருப்பார்கள். நீங்களும் சொல்லிடாது, இவர்கள் மக்களும் சொல்லிடாது. பின்னுக்கு போலீஸா கூட்டி கொண்டு தங்கட நாங்களே பயம் இல்லாம வர்றோம் இந்த இடத்துக்கு. எங்களுக்கு 100க்கு 100% தெரியும், இந்த மக்கள் தச்சித்தவர் எங்களை தாக்க வந்தாலும் அவர்களுக்கு உயிர் போகும் என்றாலும் விட மாட்டார்கள். அந்த நம்பிக்கை இருக்குது. ஏனென்றால் அவர்களை நம்பி நாங்க வர்றோம் இந்த இடத்துக்கு. அதனால் அந்த நம்பிக்கையில் இருக்கிற மக்கள் ஒரு நாளும் நாங்கள் மக்களுக்கு துரோகம் செய்யாத வரைக்கும் மக்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தருவார்கள் என்று திட்டமான நம்பிக்கை இருக்கிறது. படிப்படியா மக்கள் ஆதரவு பெருகும். மக்களை ஒருங்கிணைக்க போறோம். ஒருங்கிணைத்து அடுத்த புதிய சமூக சக்தி வேலை திட்டத்தை உருவாகி ஒரு ஜிஎஸ்பிக்கு 25 பேரை நியமிச்சு இந்த ஒவ்வொரு ஜிஎஸ்பியும் பாதுகாக்கிறது. சட்ட தொழில் செய்யற இன்னும் யார் செய்யற இல்லை அடுத்து தண்டனை கொடுக்கறது அல்லது தண்டனையை விட அந்த பிரதேசத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை ஏற்படுத்துது. ஏன்னு பார்க்கணும், தப்பு என்பது அப்படியே மையக்குறு கூடிக்கொண்டுதான் போவதில்லை, குறைய இல்லை. விளப்பினர் ஏனென்றா பொருளாதார பிரச்சனை. அவர்களுக்கு இந்த வாழ்க்கை கிராம மட்டத்தில் வருங்காலத்தில் பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம். திடமான நம்பிக்கை இருக்கு, முன்னேற்றுவோம். இன்றைக்கு இராணுவமே கொடுத்திருக்கு. பல இராணுவத்தினர் கைது செய்யப்பட போறாங்க, கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் நீதித்துறையையும் இந்த சட்டத்தையும் பலப்படுத்தி கொண்டு வருவோம். அந்த வகையில் இராணுவமும் தப்பு செய்தால் தண்டனை உறுதி என்றே கூறிக்கொள்கிறோம். இராணுவமோ யாரோ எவர் செய்தாலும் தண்டனை உறுதி.